நம்ம இப்ப எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷன் வந்தா எல்லாரும் ஓட்டு போடணும். ஏன் ஓட்டு போடணும் அதான் கேள்வி. எல்லாரும் கம்பல்சரி ஓட்டு போடணும்னு சொல்றாங்கல்ல. ஒரு ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியம், ஏன் ஓட்டு போடணும், இதுதான் என் கேள்வி. யாராவது பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொஃபசரே பேசலாம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யற தலைவரை செலக்ட் பண்ணணும். சோ அதுக்காக எல்லாரும் ஓட் பண்ணணும். என்னோட நேம் வந்து அரவிந்த். ஓட்டு வந்து நம்ம எதுக்காக போடுறோம்னா, ஒரு நாட்டோட ஜனநாயக அடிப்படை உரிமைங்கிறது ஓட்டு. அதை வந்து மக்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச தலைவரை சூஸ் பண்ணி அவங்களுக்கான ஒரு நல்ல கவர்மெண்ட்டை பில் பண்ணிக்கணும். அதுக்காக நம்ம ஓட் போடுறோம். அதனால நம்ம ஃபியூச்சரும் அதை நோக்கி தான் இருக்கு. ஸோ எல்லாரும் ஓட்டு போடலனா கூட எலெக்ஷன் நடக்க தான் போகுது. யாரோ 10 பேர் போய் போட தான் போறாங்க. நம்ம அன்னைக்கு லீவ் போட்டு ஜாலியா வீட்டுல தூங்கலாம்ல, ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்கும்ல. இல்ல சார், நான் ஓட்டு போடுறது எனக்கு மட்டும் பெனிஃபிட்டான்னு கேட்டா அது கிடையாது. அடுத்து வர ஜென்ரேஷன் கூட பெனிஃபிட்டா இருக்கலாம். இப்ப 10th படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம், 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம். அந்த மாதிரி அரசாங்கம் நான் கரெக்டான தலைவரை தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டா அந்த தலைவர் வந்துட்டாங்கன்னா ஒருவேளை அவங்க எஜுகேஷன் ஏதாவது ஒரு சிஸ்டம் கொண்டு வரலாம். எனக்கு மட்டும் பெனிஃபிட் இல்ல, என்னோட பசங்க இந்த 10th 12th படிக்கிற பசங்களுக்கும் பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அதுக்காக அடுத்ததா கேர்ள்ஸ் டீம்ல இருந்து உங்க ஓட்டு ஏன் முக்கியம், எதுக்காக நீங்க ஓட் பண்றீங்க சொல்லுங்க. ஓட் வந்து என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னோட கடமை தான். நான் வந்து என்னோட ஓட்டை நான் போடணும். அதாவது மாற்றத்தை கொண்டு வரணும்ல, ஒரே தலைவர்கள் ஆட்சி பண்ணக்கூடாது. எனக்கு தேவையான தலைவரை நான் தான் தேர்ந்தெடுக்கணும். அப்ப நான் ஏன் ஓட்டு போடுறதுனால நான் நினைக்கிற தலைவர் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு நான் சூஸ் பண்ணி போடுவேன். ஓகே, ஓட்டு போடுறது எல்லாருடைய கடமை. அவங்க எல்லாம் கிளாப் பண்ணலாம். ரொம்ப அழகா சொன்னாங்க. எல்லாருமே அழகா தான் சொன்னீங்க.